அண்மை செய்தி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான செயலாற்ற வேண்டிய வியூகங்கள் குறித்து கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி ஆலோசனை நடத்தி வருகிறார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், கூடுதல் விவரங்கள். வணக்கம். அதிமுகவில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய மாநில, மண்டல, மாவட்ட, வட்ட நிர்வாகிகளுடனான ஒரு ஆலோசனை கூட்டம் தான் தற்போது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் நடைபெற்று வரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் நடைபெற இருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு எப்படியெல்லாம் செயலாற்ற வேண்டும், அதனுடைய வியூகங்கள் என்னென்ன, எந்த கோணத்தில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட ஆலோசனைகளை வழங்குவதற்காக சற்று முன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இந்த தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய ஆலோசனை கூட்டம் என்பது தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக அதிமுகவினுடைய அவைத் தலைவர், பொருளாளர், துணை பொதுச் செயலாளர்கள், தலைமை நிலைய செயலாளர் ஆகியோரது முன்னிலையில் நடைபெற்று வரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிமுகவினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில செயலாளராக இருக்கக்கூடிய ராஜ் சத்யன் அவர்களது ஒருங்கிணைப்பில் இந்த தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், மண்டல குழு தலைவர்கள், மண்டல செயலாளர்கள் என ஏராளமான தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் செயலாற்ற வேண்டிய பணிகள், வியூகங்கள் குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மட்டுமின்றி அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய கழக அவைத் தலைவர், பொருளாளர், துணை பொதுச் செயலாளர்கள், தலைமை நிலைய செயலாளர்கள் என அனைவருமே இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் எவ்வாறு தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் செயலாற்ற வேண்டும், அதிமுக ஏற்கனவே செய்த திட்டங்கள் என்னென்ன, அதிமுகவை செய்ய வேண்டிய திட்டங்கள் என்னென்ன, அது மட்டுமல்லாமல் கடந்த 3 ஆண்டு கால திமுக ஸ்டாலின் அரசு எப்படியெல்லாம் மக்களுக்கு எதிரான செயல்பாடுகளில் செய்து கொண்டிருக்கிறது, மக்கள் எப்படியெல்லாம் இந்த திமுக ஆட்சியில் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், குறிப்பாக பால் விலை முதல் மின் கட்டண விலை உயர்வு வரை, சொத்து வரி முதல் காலி மனைகளுக்கான வரி உயர்வு வரை எப்படியெல்லாம் மக்கள் இன்னல் பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை வீடு வீடாக, வீதி வீதியாக, திண்ணை வாரியாக தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு ஆலோசனையை தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகளுக்கு வழங்கி வருகிறார்கள். தற்போது அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி அவர்கள் உரையாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய நத்தம் விஸ்வநாதன் என தொடர்ந்து அனைவரும் கழக தகவல் பிரிவு தொழில்நுட்ப நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கியதை தொடர்ந்து பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இறுதியாக தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகளுக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படி பணியாற்றி எப்படி அதிமுகவை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட ஆலோசனைகளை வழங்க இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.